எப்படி தெரியுமா போகும்? இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ஒரே வசனம் தான். இதுக்கு பெருசா படிக்கணுமா? இப்ப நான் படித்ததை சொல்றேன்னா என் வாழ்வில் நடந்ததை சொல்றேன்னா? படிச்சு என் வாழ்க்கையில நடந்ததை என்ன பண்றேன்? அது எப்படின்னே போகுமா? அது எப்படின்னே போகும். எப்பா அப்படிதான்ப்பா பைபிள்ல போட்டிருக்கு, எங்க பாஸ்டர் அப்படிதான்ப்பா சொன்னாரு, அதுவா பதில்? நடந்துச்சுடா என் வாழ்க்கையில. இயேசுவே என் பாவத்தை கழுவுன்னு சொன்னாரு, என்னை கழுவி புது மனுஷனா மாத்தினார். எப்படி சொல்ற? இதயத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குடா. என் இருதயம் நாறி போயிருந்தது, அசுத்தங்களாலே நாற்றம் எடுத்திருந்தது, கேவலங்களால் நிரம்பி இருந்தது. இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்னொருவனுக்கு என் இருதயத்தை காட்ட முடியும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம என்ன பண்ணுச்சு? சுத்தம் பண்ணுச்சு. பால பாடமும் இதுதான், பல்கலைக்கழக பாடமும் இதுதான். சமநிலை. எல்லாத்தையும் ஏத்துக்குவோம், எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? ஏத்துக்குவோம். எங்களுக்குன்னு எந்த நிலைப்பாடுமே இல்லை. அப்படி நிலைப்பாடே இல்லாம வாழ்வாங்க. அப்படி நிலைப்பாடு இல்லாம வாழ்ற, ஸ்டாண்ட் இல்லாம ஏதோ ஒண்ணுங்க, ஏதோ ஒரு சர்ச்சுங்க, ஏதோ ஒரு பைபிள், ஏதோ ஒரு சர்ச், ஏதோ ஒரு கூட்டம் இருக்கணும், அவ்வளவுதான். டீச்சர்னா என்ன இருக்கணும்? ஆன்மீக உண்மைகளை தன்னை சுற்றி தேவையுள்ள ஜனங்களுக்கு கொடுக்க இயன்றவனா இருக்கணும், எலிஜிபிளா இருக்கணும். ரெண்டாவது, அவன் சமநிலையில இருக்கக்கூடாது. அவனுக்கு எப்படி இருக்கணும்? அவனை சுத்தி என்ன இருக்கணும்? ஒரு கான்ட்ரவர்சி இருக்கணும், ஹெல்த்தி கான்ட்ரவர்சி இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பாடகருடைய பாட்டுல பொருள் இல்லையா, அதை பாடாத அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியணும். கான்ட்ரவர்சி இருக்கணும். கான்ட்ரவர்சி, இந்தந்த பாடல்களை தான் பாடுவேன், இந்த பாடல்களை என்ன பண்ணுவேன்? தேர்ந்தெடுத்து நான் பாடுவேன். எனக்கு சமநிலை கிடையாது. எல்லா பாட்டையும் பாடுறது இல்லை, எல்லா பாட்டையும் பாடுறது இல்லை. அப்போ என்ன கிடையாது? எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. எனக்கு என்ன கிடையாது? எனக்கு என்ன இருக்கு? ஸ்டாண்ட் இருக்கு. அந்த நிலைப்பாட்டின் மூலமாக விமர்சனங்களை நான் எதிர்கொள்றேன்னா, ஆமா விமர்சனங்களை எதிர்கொள்றேன், கண்டிப்பா எதிர்கொள்றேன், தினந்தோறும் என்ன பண்றேன்? எதிர்கொள்றேன். அப்படி எதிர்கொண்டோம் என்று சொன்னால், தம்பி ஒன்றும் இல்லை, நீங்க சீசன் ஆயிட்டீங்க, படத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறேன். படம் பார்க்கறது தப்பா? படம் பார்க்கறது தப்பா? இப்போ உன் வயசுக்கு என்ன உண்டாகும்? ஒரு விமர்சனம் உண்டாகும். அப்போ நீ என்ன ஆயிட்டேன்னு அர்த்தம்? எங்கடா கத்துக்கிட்ட? எங்கடா உனக்கு சொல்லி கொடுத்தாங்க படம் பார்க்கறது தப்புன்னு? 1000 பேர் போறான், 1000 கோடியில படம் எடுக்கிறான், நீ அதை தப்புங்கிற. அப்ப நீ யார்கிட்ட கத்துக்கிட்ட? கடவுள்கிட்ட. நீ என்ன அர்த்தம்? சீசன் ஆகிட்டே. நான் சொல்ல புரியுதா? சர்ச்சையெல்லாம் கழுவி விட்டு ஒற்றை அடிக்கிறதுனால சீசன் ஆனா கண்டிப்பா சீசர்கள் அதையும் செய்வாங்க, சீசர்கள் அதையும் செய்வாங்க.